ஏர்ஃபோர்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணதுன்னு தெரில. நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன். அதுக்கப்புறம் அதில் ஹேஷ்டேக் பார்த்துட்டு அதுள்ள போனால் ஜஸ்டிஸ் ஃபார் கவின் பற்றி தான் பேசுகிறேன். கெவின் ஒரு கவின். நம்ம படித்து நல்ல பொசிஷனில் வந்து நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கலாம். நம்ம லைஃப்பில் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்னால் ஒரு இண்டிவிஜுவல் வாழ்க்கையில் நார்மலாக பார்த்தீங்கன்னா படிப்போம், படிச்சுட்டு நல்லா வேலைக்கு போவோம். அண்ட் படிக்கிறப்ப நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் நம்ம ஃபேமிலிக்குள்ளே. மெயின்லி ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் ஆர் பேரண்ட்ஸ்குள்ளே கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வீட்டில் கொஞ்சம் சண்டை, அந்த மாதிரி. இது ரெண்டு தான் மேஜராக ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற ப்ராப்ளம்ஸ். ஓகே, நம்ம என்ன நினைப்போம், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃபேமிலியை கொஞ்சம் பெட்டர் பொசிஷனில் செட்டில் பண்ணலான்ட்டு. ஓகேவா? அண்ட் லவ், ஒருத்தவங்க மேலே இன்னொருத்தருக்கு பிரியமோ அன்போ காதலோ எப்படி வரும் ஏன் வரும்னு சீரியஸாக யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒருத்தவங்க கூட பேசுறதுனால வரலாம், ஒருத்தவங்கள பார்த்ததுனால வரலாம், இல்லை எதுனால வரலாம். அது ஓகே, அது ஜஸ்ட் நார்மல் ஹியூமன் ஃபீலிங், ஐ திங்க் ஸோ. மற்றபடி எனக்கு நான் பெரிய என்ன சொல்கிறது, ரொம்ப படித்து இது சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, அண்டு அந்த தானாக வர ஒரு ஃபீலிங்ஸை இப்போ ஒரு பொண்ணை பெற்றவனோ இல்லை பையனை பெற்றவனோ, பொண்ணோட மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கும், அந்த பையன் என்ன நல்லா வச்சு காப்பாற்றுவானா. ஓகே, அண்டு என்ன என் லைஃப் என் கூட சந்தோஷமாக தான் இருப்பானா. ஸோ அதுக்காக என்ன தேவை, ஒரு நல்ல வேலை தேவை. அண்டு ஒரு நல்ல வேலை, அண்ட் வேலை இல்லைன்னா ஒரு நல்ல சம்பளம் வாங்குகிற பிஸ்னஸ், அந்த மாதிரி ஏதாவது இருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் ப்ரையாரிட்டி. ஆனால் நம்ம ஊர்லன்னு இல்லை, நம்ம தமிழ் மக்கள் எல்லோரும் நம்ம பேர்லேருந்து அந்த சர்நேம் எடுத்துட்டோமே தவிர அந்த ஜாதியை அப்படியே தான் பிடிச்சி வச்சுருக்கோம். அது நம்ம பிடிச்சி வச்சு மட்டும் இல்லை, இன்னொரு தலைமுறைக்கு புஷ் பண்ணுறோம். நம்ம ஜாதி இப்படி, நம்ம ஜாதி அப்படின்னு. அதெல்லாம் ஒரு பிரயோஜனமே இல்லையே. அது இல்லாமல் தானே நாங்கள் என் ஊர் திருத்தணி, அந்த ஊரை விட்டு எங்கள் அப்பா ஒரு பெட்டர் லைஃப் தேடி தான் மும்பை வந்தார் அவரோட 14 வயசில். ஓகே, அதே மாதிரி என் ஒய்ஃபோட பேரண்ட்ஸும் சரி, நிறைய பேர் இங்கே வந்து வாழ்கிறவங்க எதுக்கு, அந்த அந்த லைஃப்பை கொஞ்சம் பெட்டர் பண்ணணுன்னு வந்திருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் அந்த பையனும் அவன் பெட்டர் பொசிஷனில் வரணுன்ட்டு ஒரு வேலைக்கு சேர்ந்துருக்கான் டிசிஎஸில். ஓகே, இப்போது வந்து வேலை பார்க்குறோம், நம்ம யார் கீழே வேலை பார்க்குறோம், அவங்க என்ன காஸ்ட் இவங்க என்ன காஸ்ட்டு, அதெல்லாம் நம்ம கேட்குறோமா? இல்லை. ஆனால் அவங்க எல்லோரும் கூட பழகுறோம், எல்லோரும் கூட உட்காரோம், சாப்பிட்றோம், எல்லாமே பண்ணுறோம். ஈவன் சில இடத்துல சில பேர் பண்ண தான் செய்கிறாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் அது சொல்லி 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 அவங்க மைண்டு என்ன சொல்கிறது, மைண்ட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. இல்லை இந்த ஜாதினா இப்படி கீழே மேலேன்னு பார்க்குறதுக்கு. ஒருவேளை நம்மளுக்கு அது தெரியலன்னா நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுவோம்? நான் உங்களுக்கு என் லைஃப்லேயே எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் 12th கிராஜுவேஷன் முடிகிற வரைக்கும் நவி மும்பையில் இருக்கேன். கிராஜுவேஷன் முடிக்கிற வரைக்கும் என் கிட்ட அந்த ஸ்கூல் ஃபார்ம் இருக்கும்ல, அங்கே மட்டும்தான் அந்த காஸ்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, அந்த தவிர வேறு எங்கேயுமே அந்த காஸ்ட் பற்றி கேட்டதில்லை. அந்த ஒரு இடத்துல தான், அதுவும் எனக்கு தெரியாதுன்ற சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா 11th தான் என்னோட ஸ்கூல் ஃபார்ம் எல்லாம், ஸ்கூல் ஜூனியர் காலேஜ் ஃபார்ம் எல்லாம் நானே நிறைக்கிறேன். அந்த 11th ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நிறைக்கிற வரைக்கும் எனக்கு தெரியாது நான் என்ன காஸ்ட்டுன்ட்டு. ஓகேவா? இஃப் இன்கேஸ் அந்த ஸ்கூல் ஃபார்ம்லேயே அந்த காஸ்ட் இது இல்லாமல் இருந்துச்சுன்னா மேபி அதுக்கு அப்பவும் எனக்கு தெரிஞ்சிருக்காது, இப்பவும் எனக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் காலேஜில் கேட்கல, மோஸ்ட்லி கேட்கவே இல்லை. காலேஜ்லனா அந்த பர்சன்டேஜ் இருக்குல்ல, அந்த பர்சன்டேஜ் வச்சு தான் எங்களுக்கு லிஸ்ட் வந்துச்சு. அந்த லிஸ்ட் வச்சு தான் அட்மிஷன் வாங்கினோம். இந்த காஸ்ட் அது வந்து எனக்கு மேபி இருக்குது. அண்ட் அதில் என்ன சொல்கிறது, அதில் என்ன பிலோ பவர்ட்டி லைன் பீப்புளுக்கோ, இல்லை ஃபர்ஸ்ட் டைம் கிராஜுவேஷன் ஆகிறவங்களுக்கோ, இல்லை லோ லைன் பீப்புளுக்கோ, லைக் அது சொல்ல தெரியல எனக்கு அந்த வார்த்தையும் தலித்துன்றது ஒரு டேக் கொடுத்துட்டோன்ற மாதிரி இருக்குது. லோ காஸ்ட் மாதிரி அந்த மாதிரி இருக்குன்னா அது
அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? அது கரெக்டு தான். ஏன்னா படிக்காதவங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சா தான் படிப்பு எங்களுக்கெலாம் இந்த சென்ஸ் இப்போ என் ஃபேமிலியும் ஸ்ட்ரகிளான ஃபேமிலி தான். ஸோ அந்த படிப்புக்கு அந்த ஆப்ஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா நாங்கள் எந்த இதில் படித்து எப்படி முன்னேறி இருப்போம்? என்னோட லைக் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், மராட்டி பையன்தான். அவன் வந்து மராட்டி மீடியமில் படித்தான். ஓகே, 10th வரைக்கும் மராட்டி மீடியம், 11th 12th வந்து என் கிளாஸு, கிராஜுவேஷனும் என் காலேஜில் தான் பண்ணான். அவன் மராட்டி மீடியம், பட் அவனோட இங்கிலீஷ் இப்போது இன்னைக்கு தேதியில் என்னோட பெட்டர் இங்கிலீஷ் பேசுவாங்க. ஓகே, அண்ட் என்னோட பெட்டர் கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. நான் யூஎஸ்க்கு வேலை பார்க்குறேன், அவன் ஆல் ஓவர் வேர்ல்ட் சேல்ஸ் பண்ணுறான். ஓகே, அவன் இன்டர்நேஷ்னல் சேல்ஸ் பண்ணுறான், காலிங்கில் இருக்கான். ஸோ அவன் அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டான், ஏன்னா அவன் படித்தான். ஓகேவா? நான் இது காஸ்ட் பேஸ் பற்றி சொல்லவே இல்லை, ஆனால் இது காஸ்ட் பேஸ் பற்றி தான் எல்லாமே நடக்குது இங்கே. இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் அந்த சலுகை தர்றது வந்து லிட்ரலி ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸோ மெனி பீப்புள். அப்போ தான் அவங்க க்ரோ ஆவாங்க அந்த அந்த லைன்லேருந்து ஒரு லைனை தாண்டி வர்றதுக்கு. ஓகேவா? ஆனால் மற்றபடி இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு வாட்டி என் ஆஃபீஸில் என் ஆஃபீஸில் என் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸ் வச்சு நான் கடைசியாக கவின் பற்றி வர்றேன். ஓகே, ரொம்ப லென்த்தியாக இருக்கும், மேபி தெரில நான் எப்படி சொல்லன்ட்டு. ஸோ நாங்கள் ஜாயின் பண்ணது ஒரு 5, 7, 8 பீப்புள் இருப்போம். இல்லை, நாங்கள் இப்போ வரைக்கும் எதுவும் காசு கேட்கல, எதுவும் இல்லை. அதில் 4-5 பேர் மராட்டி இருந்தாங்க, 4-5 அதர் லாங்குவேஜ் பீப்புள் இருந்தாங்க. ஸோ அதில் மராட்டிக்காரங்க ஒரு பையன் ஒரு ரொம்ப ரொம்ப ஜாலியான பர்சன், எல்லாம் கூட நல்லா ஜாலியாக இருப்பான். அவன் வந்து ஒரு பொண்ணு சொன்னான், நீ ஜெய்பீம் சொல்லி பாருன்ட்டு. அவன் அந்த பொண்ணு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான். நான் சொன்னேன், அதில் என்ன இருக்குது ஜெய்பீம் சொல்கிறதுக்கு? ஏன்னா அந்த சுச்சுவேஷன்லேயும் எனக்கு தெரியாது ஜெய்பீம் ஏன் சொல்கிறாங்க, ஏன் சொல்ல மாட்டாங்கன்ட்டு. நான் நினச்சேன் அது ஒரு கடவுளோட என்ன சொல்கிறது, இப்போ கிறிஸ்டனில் பிரேசரோடு சொல்கிற மாதிரி அந்த ரிலிஜன் ஃபாலோ பண்ணுறவங்க ஜெய்பீம் சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன் நான் பர்சனலாக, என்னாச்சு நீ ஜெய்பீம் சொல்கிறதுக்கு பண்ணுறேன்ட்டு. அப்போ அவள் சொன்னால், இல்லை இவங்களால எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகை எல்லாம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு. நான் சொன்னேன், ஏன் கிடைக்க மாட்டேங்குது? நீங்கள் போவட்டிலாண்ணா, அந்த பொண்ணுக்கு வீடு இருக்குது, வாசல் இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த பையனுக்கு ஒரே ஒரு சாலில் வீடு இருக்குது. சாலில் வீடுனா ரொம்ப நீங்கள் தாராவி மாதிரி அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் ஒரு வீடு இருக்குது. ஓகேவா? அவங்க ஃபைனான்ஷியலி பேக்வர்ட்னால தான் அந்த ஏரியாவில் ஆர் அந்த காஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு அந்த சலுகை கிடைக்குது. அந்த பொண்ணுக்கு அந்த மென்டாலிட்டி ஏன் வந்துச்சுன்னா, அந்த பொண்ணுக்கு இவங்களோட டெப்த்து தெரியாது, இவங்க எந்த வழியில் வாழ்கிறாங்க, இவங்க எந்த இதுலேருந்து கோ த்ரூ பண்ணி வந்திருக்காங்கன்ட்டு. ஓகேவா? இவன் சும்மா ஜாலிக்கு தான் சொன்னான், அண்ட் அவன் ஜாலிக்கு டைமில் தான் பண்ணா அது அந்த பொண்ணு சீரியஸ் எடுத்துக்கிட்டான். ஸோ அதுக்கப்புறம் நான் தனியாக கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்படி இருக்கக்கூடாதுன்னு பேசுகிறப்போ அந்த பொண்ணு இப்படி சொன்னான். ஸோ எனக்கு அதை பற்றி அந்த டைமில் எக்ஸாக்டாக டீட்டெயில் தெரியாது, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் குரோ ஆகி வந்த பிறகு கல்யாண டைமில் வந்துச்சு எனக்கும் இந்த பிரச்சனை. அண்ட் எப்பவுமே பையன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்றது முக்கியம் இல்லை. ஏன்னா ஒரு பொண்ணு அந்த பையனை நம்பி வந்துட்டான்னா அந்த பையன் அவன் உயிர் கொடுத்தா அதை காப்பாற்றி தான் தருவான். ஓகேவா? ஆனால் அந்த பொண்ணு ஒரு பையனுக்காக ஸ்ட்ராங்காக நின்றா மட்டும்தான் அந்த காதலோ எது இருந்தாலும் நெக்ஸ்ட் கல்யாணத்துக்கு போகும். ஓகேவா? இன் கேஸ் அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக இல்லை ஆர் இடையில விட்டுட்டான்னா அவ்வளோதான், அந்த பையனோட வாழ்க்கை அவ்வளோதான். நான் இன்னும் டீட்டெயிலாக சொன்னேன்னா, ஒரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஓகே எங்ககிட்ட சொல்லிட்டு போனால் மீட் பண்ண போகிறேன்ட்டு. இங்கே தான் பக்கத்தில் கார்கர்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போனால். ஓகே, அங்கே அந்த பொண்ணு தான் கூப்பிட்டுருக்கா, அந்த பொண்ணு பேசுகிறா, அந்த பொண்ணு பேசுகிறான்னு எங்ககிட்ட சேட் கூட காட்டினா. அந்த பொண்ணை கூட்டின்னு போயிட்டு ஒரு வண்டியில் போயிட்டு அந்த பையனை அடித்து அவன் கையில் இருக்க காசு கீசெல்லாம் வாங்கி வாயிலெல்லாம் மண் போட்டு பயங்கரமாக அடித்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அது விடுங்க, இது எதனாலன்னு எனக்கு அதுக்கப்புறம் நான் பேசல, அதை பற்றி பேசவே வேணாம்.
பட் எனக்கு என்ன சொல்லணும்னா இந்த வீடியோவில், இப்போ நான் என் பையனுக்கு சொன்னாதான் அந்த காஸ்ட் என்னதுன்னு தெரியும். ஓகேவா? என் வீட்டில் அந்த காஸ்ட் பற்றி பேசினா மட்டும்தான் அவனுக்கு அதோட தாக்கமோ அதோட யோசனையும் இருக்கும். நான் அதை பற்றி அவங்ககிட்ட பேசல, அது ஒரு விஷயமே இல்லைன்னா அப்போ நான் அது இருக்காதுல்ல. அப்போ நான் அந்த 2 போலீஸ் கப்பல்ஸும் அவங்க வீட்டில் அந்த சின்ன பையன் 21 இயர்ஸ் பையனுக்கு என்ன சொல்லி வளர்த்தாங்க? நம்ம ஜாதி எவ்வளோ பெருசு, நம்ம மதம் எவ்வளோ பெருசுன்னு சொல்லி வளர்த்து என்ன பிரயோஜனம்? ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் மதிக்க தெரியாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை சொல்லுங்களேன். இப்போ நான் உயிர் வாழறது இந்த லைஃப் சைக்கிள் எந்த இருக்குல்ல, எவ்வளோ நாள் வாழ்கிறேன் எப்படி வாழ்கிறேன்னு யாரும் முடிவு பண்ணல. இது இயற்கை தான். ஒரு இயற்கையான மத்தலப் ஒரு ப்ராசஸால் நம்ம பிறந்தோம், அந்த வாழ்க்கை வாழ்கிறோம். அந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஒரு உடம்பு சரியில்லாமல் நெக்ஸ்ட் டைம் எப்போ வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். அவ்வளோதான் வாழ்க்கை. அதை விட்டுட்டு நீ இந்த ஜாதி, நீ இந்த மதம், நீ இந்த இது அன்னு சொல்லி அவங்களுக்குள்ள அந்த போட்டு அதுக்கப்புறம் அவங்களே பொலிட் ஆகிட்டாங்க. இப்போ அந்த பையனுக்கு ஆக்சுவலாக அந்த வயசில் தெரியாது. அம்மா அப்பா நீ இவனை கொல்லாம் அவளை கொல்லான்னு இந்த ஊரில் பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி பேசினா அவன் ஃபுல் ரேஜ் ஆகிட்டு இருப்பான். ரேஜ் ஆகிட்டு போயிட்டு பண்ணிட்டான். இப்போ அதனால் அந்த பையன் இப்போ 4 ஷோர் ஜெயிலில் தான் இருப்பான். ஓகே, இவன் வாழ்க்கையே போயிடுச்சு, அவன் அப்பா அம்மாவோட ஹோப் போயிடுச்சு, அவனோட ஃப்யூச்சர் கனவே அந்த ஒரு லைஃப் போயிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு கதையை முடிஞ்சிச்சுல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? அவனோட நினைப்பு. இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வீடியோ பார்த்தேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ மிஸ் பண்ணுவான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட எவ்வளோ ஜாலியாக இருக்கான். நானே என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் மிஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி ஜாலியாக இருக்க முடியலன்னு யோசிப்பேன். நிறைய நேரம் யோசிச்சிருக்கேன். இந்த தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் எனக்கும் நிறைய இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க, சேம் மைண்ட் செட் பீப்புள் இருந்திருப்பாங்க, சேம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்கன்ட்டு. பட் என்ன சொல்கிறது, அது அப்பயே முடிச்சுட்டேன். அழுகையெல்லாம் வந்துச்சு அந்த வீடியோலாம் பார்த்து. அது இப்போ அழ மாட்டேன், இது அழல வேர்வை தான். உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வீடியோ பண்ணுறேன்ட்டு. ஸோ இந்த விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்கிறேன். ஓகே, ஒரு பொண்ணு நான் எல்லா பொண்ணுங்கக்கிட்டையும் ரிக்வெஸ்ட் பண்ணது அதுதான். ஒரு பையனை நீங்கள் லவ் பண்ணுறீங்களோ இல்லையோ, அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணால் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா தெரியும். ஓகேவா? அப்போது நீங்கள் பேசாமல் ஒதுங்கிக்கிடுங்க. இல்லை முடியாதுன்னு ஸ்ட்ராங்காக வைங்க. அண்ட் பசங்க, ஒரு பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டா விட்டுருங்க. உங்களுக்கு லைஃப் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் வாழ முடியும். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் பண்ண முடியும், நிறைய விஷயம் இருக்குது வாழ்க்கையில். ஒரு பொண்ணு மட்டும்தான் வாழ்க்கை இல்லை. ஓகே, அந்த பொண்ணு தான் கிடைக்கணும், அந்த பொண்ணு எனக்கு தான் அதுதான் சொல்லிவிட்டு அந்த பொண்ணு பின்னாடி போய் உங்கள் லைஃப் ஸ்பாயில் பண்ணியாதீங்க. அண்ட் ஒரு பொண்ணு உங்களால் அந்த பையன் கூட லாஸ்ட் வரைக்கும் எடுக்க முடியாதுன்னா இடையிலையும் அக்செப்ட் பண்ணாதீங்க. இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது. இப்போ கோஆப்ரேட்டிவ் வாழ்கிறது